சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் இதுதான் மெயினா பாக்குறோம். இங்க குரு பகவானுடைய பயிற்சி பூசம்னா நீங்க கடகராசியில பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். கடகராசி பலன் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய வீடியோ போட்டிருக்கேன், அதில் போய் பாருங்க. இங்க நீங்க பூசத்துக்கான பலன் குரு பகவானால ஏற்படக்கூடிய நன்மைகள். குரு பகவான் பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாசம் 14ஆம் தேதி புதன்கிழமை நைட்டு சுமார் ஒரு 10:35 ரிஷபராசில இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். குரு பகவானுடைய பயிற்சி எப்பயுமே சுமார் ஒரு வருஷம். இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஒரு மிதுன ராசியில இருந்து இடையில அதிசாரம்னா முன்னோக்கி ஃபார்வர்ட் ஆகி போறார். முன்னோக்கி கடகராசிக்கு வர்றார். இடையில அக்டோபர் 18ஆம் தேதி டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட இடையில ஒரு 49 நாட்கள் அதிசாரமாக வர்றார். ஆக மிதுனம் கடகம் 2 ராசியில அவர் சஞ்சாரம் பண்றார். இங்க அவர் இருக்கக்கூடிய இடம் அவருக்குன்னு பார்வை இருக்கு. அவர் தான் இருக்கிற இடத்துல இருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இந்த பார்வை இதை அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு அவரால் உங்களுக்கு பூச நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு என்ன மாதிரியான நட்பலன்கள் ஏற்படும், அவரால் உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை கெடுபலன்கள் உண்டு, இதுல இருந்து மீண்டு வருவதற்கான தெய்வ அனுகூலம் என்ன, இதுதான் பார்க்க போறோம். அப்படி பார்க்கிற போது ரொம்ப நாளா யாரெல்லாம் நீங்க லைஃப்ல எஜுகேஷன்ல பெரிய லெவல்ல வரணும்னு நினைக்கிறீங்களோ, குறிப்பாக அண்டர் எஜுகேஷன் கீழ்நிலையில படிக்கக்கூடிய படிப்பு உங்களுக்கு நல்லா இருக்கும். மெயினா நல்ல விஷயங்கள் என்னெல்லாம் பார்க்கலாம். அப்படி பார்க்கிற போது நீங்க இது வரைக்கும் ரொம்ப நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கணும், குறிப்பா பெர்மனன்ட் ப்ராப்பர்ட்டி, நான் சொந்தமா இடங்களை வாங்குறதுக்கு யோகம், அல்லது வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள், அல்லது கட்டின வீடு வாங்குவதற்கான சூழ்நிலைகள், இதெல்லாம் அமையுமான்னு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பயிற்சியில பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கு. நான் லேண்டு வாங்கணும், எஸ்டேட் வாங்கணும், தோட்டம் வாங்கணும், விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல, யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவு இது வரைக்கும் எதிர்பார்த்து கிடைக்காதவங்களுக்கு கண்டிப்பா இந்த குரு பயிற்சியில கிடைக்கும். பூசம்னா நீங்க சனி பகவானுடைய ஆதிக்கத்துல பிறந்தவங்க, அவரையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த பலனை பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற போது இந்த காலங்கள்ல யாரெல்லாம் நீங்க ப்ரொடக்ஷன் சைட்ல இருக்கிறீங்க, உற்பத்தி சார்ந்த துறைகள் இருக்கீங்களோ, உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த நல்ல சேல்ஸ் இருக்கு, ப்ராஃபிட் இருக்கு. மேனுஃபேக்சரிங் லைன்ல இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்ல. பட் அதே சமயத்துல நீங்க விவசாயத்துல இருந்தீங்கன்னா நார்மலான மகசூல், நார்மலான லாபம் இவ்வளவுதான் இருக்கு. இந்த காலகட்டங்கள்ல பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரொம்ப நாளா உங்களுக்கு குடும்பத்துல ஏதாவது சுபகாரியங்கள் தள்ளி போயிட்டு இருக்குன்னா பரவாயில்லாம இருக்கும். இந்த பயிற்சி முழுவதுமே யாரெல்லாம் வேணும் தேடிட்டு இருக்கீங்களோ டெஃபினட்டா உங்களுக்கு வேலைக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதுதான் அவருடைய இந்த பயிற்சியில ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப நாளா நீங்க யாரெல்லாம் லோனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது கடன் வாங்கணும்னு நினைச்சு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களோ, உங்களுக்கு கண்டிப்பாக கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த கடன் எதுக்காக வாங்குறீங்க, ஏன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த வாங்கக்கூடிய கடன் எதுக்காக வாங்கப்படுவதற்காக ஃபுல்ஃபில் ஆகும். நீங்க வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்கலாம், கல்யாணம் பண்றதுக்கு கடன் வாங்கலாம். இப்படி என்ன காரியத்திற்காக வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த காலங்களில் நீங்க ஏதாவது எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்க இன்டர்வியூ செலக்ட் ஆவீங்க, அல்லது ரிசல்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் வந்தா நீங்க பாஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள், இது எல்லாமே பூச நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த காலங்கள்ல யாரெல்லாம் ப்ரொஃபஷனை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்க, ஜாப்ல இருக்கீங்க, கரியர் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கிற போது வேலை வாய்ப்புகள் பிரமாதம். ஸோ வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை, ஐடியில இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. யாரெல்லாம் நான் பெரிய லெவல்ல வேலை தேடிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு வேலை உண்டு. நான் வேலையில எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் கிடைக்குமாங்கிறவங்களுக்கு டெஃபினட்டா முன்னேற்றம் இருக்கு. எனக்கு வேலையில ப்ரொமோஷன் கிடைக்குமானா ப்ரொமோஷன் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் கிடைக்குமானா இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், இன்சென்டிவ் கிடைக்குமானா இன்சென்டிவ்க்கான வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு.
ஸோ என்னுடைய வேலையில நான் பெரிய லெவலில் வரணும் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இந்த பயிற்சியில் இருக்கு. எவ்வளவுக்கு நீங்க எஃபர்ட் எடுத்து பண்ணீங்களோ அந்த அளவுக்கு நீங்க சக்சஸ் பண்ணுவீங்க. ஸோ உங்களுடைய வேலையில நீங்க பெரிய லெவல்ல முயற்சி பண்ணுங்க. நல்லதொரு புகழ் உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாமே ஜாப்ல இருக்கு. கடந்த காலங்களில் எனக்கு ஏஜ் ஆயிடுச்சுமே வேலை கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்க. பெட்டர் ஜாப் இருக்கு. என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ நீங்களும் முயற்சி பண்ணுங்க. ஆக வேலை வாய்ப்புகள் நீங்க எந்த சர்வீஸ்ல இருந்தாலும் பிரமாதமா இருக்கு. வேலையில நீங்க எதிர்பார்த்த அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். பட் இந்த காலகட்டங்கள்ல யாரெல்லாம் வழக்குகள் இருந்தால் வழக்குகள்ல மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள், வழக்குகளை வெற்றி அடைவதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் உங்களுக்கு இருக்கு. நல்ல வேலையாட்கள், ஆண் பெண் வேலையாட்கள் யாரை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கனாலும் உங்களுக்கு கிடைப்பார்கள். இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த காலங்களில் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கு. குழந்தைகளால் நட்புகள் இதுவும் இந்த காலகட்டங்களில் குரு பகவானுடைய பயிற்சியில பூச நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த பயிற்சி முழுவதுமே எவ்வளவு நன்மைகள் இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு சில கெடுபுறங்களும் நிறைய உண்டு. குறிப்பா உங்களுடைய 4ஆம் இடத்தை குரு பார்க்கறது, 6ஆம் இடத்தை 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால, அதே பூச நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இந்த காலங்களில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம், ஹெல்த் விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டர் கவனிச்சு பாருங்க. அதே குரு அப்படின்னாலே யாருக்கெல்லாம் டயபெட்டிக் இருக்கு, ஒபிசிட்டி, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனம். நீரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சளி தொல்லைகள், குறிப்பாக உங்களுக்கு இந்த காலத்துல யாருக்கெல்லாம் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாம் கவனமா இருங்க. ரொம்ப முக்கியம். ஏதாவது சர்ஜரி பண்றதா இந்த காலத்துல பண்ணுங்க. உங்களுக்கு இந்த காலங்கள்ல கடன் கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ அதனால அவசியம் இருந்தாலுமே கடன் வாங்குறத அவாய்ட் பண்ணுங்க. கடன் வாங்கினீங்கன்னா வட்டி கட்ட வேண்டிய காலகட்டங்கள் இருக்கு. அல்லது ஒரு கடன் அடைப்பதற்காக இன்னொரு கடன் வாங்கி கட்ட வேண்டிய காலகட்டங்கள் எல்லாம் உண்டு. யாரெல்லாம் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ கிடைக்கும். கடுமையான போராட்டத்துக்கு தான் டிவோர்ஸ் கிடைக்கும். அதுலேயும் குறிப்பா நீங்க பெரிய லெவல்ல காம்பன்சேஷன் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுடைய மன வாழ்க்கையில கணவன் மனைவிகள் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள், அதன் காரணமாக பிரிவு, பிரச்சனை, போராட்டம், டைவர்ஸ் இதெல்லாமே பாசிபிலிட்டிஸ் இந்த குரு பயிற்சியில உங்களை பொறுத்த வரைக்கும் பூச நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இருக்கு. பெரிய லெவல்ல யாருக்கும் பணம் கொடுக்கறது, சூரட்டி போறது எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். பிசினஸை பொறுத்த வரைக்கும் நார்மலா தான் இருக்கு. ஒருவேளை நீங்க பிசினஸ்ல பார்ட்னர்ஷிப்போடு பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் முடியுமா, நீங்க நஷ்டமடைவீங்க. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணீங்கனாலும் அதுவும் பிரமாதமாக இல்லை. ஆக உங்களுடைய பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்க. குறிப்பா கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருங்க. குறிப்பா டாக்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் அசால்ட்டா இருக்காதீங்க. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இந்த பயிற்சியில உங்களுக்கு முக்கியம். ஸோ இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுடைய ஹெல்த் விஷயத்துல ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம், அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம், ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே மெயின்டைன் பண்ண வேண்டிய காலகட்டங்கள்ல தான் பூச நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இருக்கு. ஸோ இதுல இருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள், தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம் வழிபாடு அதிகப்படுத்துங்க. அது மட்டுமல்ல, எங்கெல்லாம் பெருமாள் கோயில் இருக்காங்க எல்லாருடைய நரசிம்மர், இந்த குரு பேச்சில் நீங்க வணங்க வேண்டியது நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்க. அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் சிவ வழிபாடு, தட்சிணாமூர்த்தியுடைய வழிபாடு பெரிய லெவல்ல பண்ணுங்க. நல்லதொரு வாழ்க்கை அமையும். நன்றி, வணக்கம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.